a plus b the whole square is equal to a squared plus 2ab plus b squared. a minus b the whole square is equal to a squared minus 2ab plus b squared. a squared minus b squared தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு எப்படி வரும் ஃபார்முலா a plus b into a minus b. a cube plus b cube அப்படின்னா a plus b இங்கே ப்ளஸ்ன்றதுனால a plus b போட்டுக்கணும். அடுத்து வந்து a squared minus ab plus b squared போடணும். இதே a cube minus b cube அப்படின்னா a minus bன்னு எழுதிக்கணும். அடுத்ததில் வந்து a squared plus ab plus b squared போடணும். சரியா? இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா உள்ள மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா உள்ள ப்ளஸ் வரும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து a plus b the whole cube ரெண்டுக்கும் சேர்ந்து கியூப் பண்ணுறப்ப a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube இதில் எல்லாமே ப்ளஸில் தான் வரும். அடுத்து வந்து a minus b the whole cube அப்படின்னா a cube இந்த இடத்துல மைனஸ் வரும், minus 3a squared b plus 3ab squared. முதல்ல a ஸ்கொயர் பண்ணிவிட்டு b எழுதுகிறோம், அப்புறம் வந்து a போட்டு b ஸ்கொயர் பண்ணுறோம், மைனஸ் b cube இதில் ரெண்டு இடத்துல மைனஸ் வரும் பார்த்துக்கோங்க. அடுத்து a plus b plus c the whole square அப்படின்னா a squared plus b squared plus c squared plus 2ab plus 2bc plus 2ca அதான் ஃபார்முலா. அடுத்து பார்த்திங்கன்னா a பவர் m இன்ட்டு a பவர் n. இந்த வந்து அடிமானம் வந்து நமக்கு ஒன்று போல் இருந்ததுன்னா அடுக்குகளை கூட்டிக்கலாம். a பவர் m ப்ளஸ் n. இதே பார்த்திங்கன்னா அடிமானம் ஒன்று போல் இருந்து இந்த வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டுவோம். இது டிவிஷனில் வகுத்தலில் இருந்தால் அடுக்குகளை கழிக்கணும். a பவர் m மைனஸ் n. அடுத்து பார்த்திங்கன்னா a பவர் m ரெண்டுக்கு சேர்த்து நமக்கு பவர் n கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். a பவர் m இன்ட்டு n. அடுத்து ab the whole பவர் m இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இது வந்து ஏக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த அடுக்கு உண்டு, பிக்கும் அடுக்கு உண்டு, அதனால் a பவர் m b பவர் m அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா a by b the whole பவர் m இப்படி போட்டாலும் என்ன அர்த்தம், நமக்கு இது வந்து டிவிஷனில் இருக்குது. இதில் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு a பவர் m இன்ட்டு b பவர் m, இது டிவிஷனில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், a பவர் m பை b பவர் m. அடுத்து a பவர் மைனஸ் mன்னு இருந்ததுன்னா இதில் அடுக்கு வந்து நம்ம மைனஸில் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 பை a பவர் m கீழே வர்றப்போ அது என்ன ஆயிரும், அடுக்கு வந்து ப்ளஸ் ஆயிரும்.